வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் द्विचत्वारिंश सर्गः सर्गमानது 42. கிங்கர நிஷூதனம், அதாவது ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் பூஞ்சோலையெல்லாம் அழிச்சு, அதாவது ராவனுடைய அந்தப்புற பூஞ்சோலையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு அதில் கோபம் உண்டாகி ராவணனாகப்பட்டவன் தன்னிடம் உள்ள கிங்கரர்களை அனுப்பி ஹனுமாரை வந்து தூக்கி இங்கே கொண்டு வாங்கோ அப்படின்ற உத்தரவு போட்டாராம். வந்த கிங்கரர்களை எல்லாம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் துரத்தி அடித்தாராம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். அதாவது ராமாயணத்திலேயே ரொம்பவும் மிக 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 முக்கியமானது சுந்தரகாண்டம். ஏன் இந்த சுந்தரகாண்டம் முக்கியம் அப்படின்னாக்கா, நமது சேனலில் வெளியிடப்படக்கூடிய இந்த சுந்தரகாண்ட பிரிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே தாங்கள் அனைவரும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் கேட்டீர்களேயானால் நிச்சயமாக நமக்கு மனதிலே ஒரு மனோ தைரியமானதும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியானதும் கிடைக்கும் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது இந்த சுந்தரகாண்டம். ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் वंदे वाल्मीकि कोकिलम। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं सौधैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत्। श्री सीतालक्ष्मण भरतशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः। श्री हनुमत स्वामी श्री आंजनेय स्वामी चरणारविन्दाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणं सुन्दरकाण्डத்தில் 42 सर्गः सर्गमानது 42. கிங்கர நிஷூதனம், ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் கிங்கரர்களையெல்லாம் துரத்தி அடித்தாராம்.
தத பக்ஷி நிநாதேன விருக்ஷபங்க ஸ்வனேன சா பபோவோஸ்திராச சம்பிராந்தா சர்வே லங்கா நிவாசினா. அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் இந்த ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோலையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது, அழித்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த மரத்தில் இருந்த பறவைகளினுடைய கூக்குரலாலும் மரங்களெல்லாம் முறிந்து விழுந்த அந்த ஒலியினாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாருமே ரொம்பவும் அச்சத்தில் பதறி போனாலாம். வித்ருதாஸ்ய பயஸ்திரஸ்தா வினேதூர் மிருகபக்ஷிணா ரக்ஷசாம்ச நிமித்தானி குரூராணி பிரதிபேதிரே. அப்போ இந்த அனுமாரை பார்த்துட்டு பயத்தில் பீடிக்கப்பட்ட விலங்குகள் பறவைகள் எல்லாம் அனுமாரை பார்த்துட்டு என்ன பண்ணித்தான், கூச்சல் போட்டுண்டு நாலா பக்கங்களையும் சிதறி ஓடித்தான். அரக்கர்களுக்கும் பல கொடிய நிமித்தங்கள்லாம் தோன்றித்தான். அந்த சமயத்தில் ததோ கதாயாம் நித்ராயாம் ராக்கஸ்யோ விக்ருதானனாக தத்வனம் தத்ரு சுர்பக்னம் தம்சவீரம் மகாகபீம். அப்போ அந்த சமயத்தில் தூக்கம் கலைஞ்சு போய் எழுந்தவ கோரமான முகத்தை உடையவர்களுமான அரக்கிகள்லாம் உடனே என்ன பண்ணாலும் அழிக்கப்பட்ட அந்த வனத்தையையும் விஷரூபமாக இருக்கக்கூடிய வீர மாருதியையும் பார்த்தாலாம். சதா திருஷ்டுவா மகாபாகு மகா சத்வோ மகாபலஹ சகார சுமஹத்ரூபம் ராட்சசீனாம் பயாவகம். அவள் எல்லாரும் அவர்களை பார்த்த உடனேயே பெரும் தோழராகவும் எடுத்த செயலில் வெற்றியோடு முடிக்கக்கூடியவரும் மகாபலம் பொருந்தியவருமான ஸ்ரீ ஹனுமார் அரக்கிகள்லாம் அஞ்சும்படியான இன்னும் பிரம்மாண்டமான பேர் உருவம் எடுத்து அவர் அந்த இடத்துல நின்றாராம். ஹனுமாராகப்பட்டவர் ததசம் கிரிசங்காசம் அதிகாயம் மகாபலம் ராட்சஸ்யோ வானரம் திருஷ்டுவா பப்ரச்சுர் ஜனகாத்மஜாம். அப்போ ஹனுமார் என்ன பண்ணுறாரா, மலை போன்ற இருக்கக்கூடிய பேர் உடல் கொண்டு மிகவும் பலத்தோடு இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய அந்த வானர அதாவது ஹனுமாரை பார்த்த அனைத்து ராட்சசிகள்லாம் ஜானகி கிட்ட ஓடி போய் ஜானகி கிட்ட சீதா பிராட்டியார்கிட்ட கேட்டாலாம், கோயம் கஸ்ய குதோ வாயம் கிம் நிமித்தம் இஹா கதகா கதம் துயா சகாத்தேனா சகானேனா ஸ்வம்பாத கிருதயித்யுதா. இப்போ ராட்சசிகள்லாம் என்ன பண்ணால் நேரம் போய் சீதா பிராட்டியார்கிட்ட ஜானகி கிட்ட போயிட்டு, யார் இவன், யாருக்கிட்ட இருந்து எந்த இடத்துல இருந்து என்ன காரணத்துக்காக இந்த இடத்துக்கு இவன் வந்திருக்கான், நீ எப்படி இவனுடன் பேசின, எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு உடனடியாக சொல்லி ஆகணும் அப்படின்னாலாம் ராட்சசிகள் சீதா பிராட்டியார்கிட்ட. ஆசஸ்வனோ விஷாலாட்சி மா பூத்தே சுபகே பயம் சம்பாத்தம் அசிதாபாங்கே தொயா கிம் கிருத்தவானயம். இப்போ ராட்சசிகள் மிரட்டிகிட்டே இருந்த ராட்சசிகள் ரொம்பவும் பணிவோடு கேட்குறா சீதா பிராட்டியார்கிட்ட, பெருங்கண்ணி நாய்னாக்கா ரொம்பவும் நல்ல பதிவிரதையாக இருக்கக்கூடியவளே, நீ பயப்பட வேண்டாம், நீ ரொம்பவும் மங்களமானவரான். ராட்சசிகள் சொல்கிறா சீதா பிராட்டியாரை பார்த்து, உன்னுடன் இவன் என்ன தான் பேசினான் அப்படிங்கிற தயவு செஞ்சு எங்களுக்கு கூறு அப்படின்னுட்டு கேட்டாலாம் ராட்சசிகள் சீதா பிராட்டியார்கிட்ட. அதாபிரவீத்தா சாத்வி சீதா சர்வாங்க சுந்தரி ரட்சசாம் காமரூபானாம் விஜானே மமகா கதிஹி. அப்போ என்ன பண்ணால் மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் தன்னுடைய விருப்பம்படி உருவம் எடுக்கக்கூடிய அரக்கிகளுடைய
அவளுடைய புத்தியை நுட்பங்கள் எல்லாம் பிரமாதமாக அறிஞ்ச சீதா பிராட்டியார், நான் எப்படி எந்த எந்த விதத்தில் நான் அறிவேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராட்சசிகள்கிட்ட. யூயமேவாபி ஜானீத யோயம் யத்வா கரிஷ்யதி அகிரேவ ஹ்யஹே பாதான் விஜானாதி நசம்சயா. இப்போ சீதா பிராட்டி சொல்கிறான் ராட்சசிகள்கிட்ட, இவன் யார், என்னதான் செய்ய போகிறான் அப்படின்றத நீங்கள் தானே அறிவீர்கள், ராட்சசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அறிவீர்கள். ஏன்னா பாம்பின் கால் பாம்பு தான் அறியும், அதனால் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதில் எனக்கு சந்தேகமும் இல்லை, நீங்களே தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம் சீதா பிராட்டியார். அகமப்பியஸ்ய பீதாஸ்மி நைனம் ஜானாமி கோணம் நயம் வேத்மி ராட்சசமே வைனம் காமரூபினம் ஆகதம். நானே இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிற ராட்சிகள்கிட்ட, நானே இப்போ இவனை கண்டு பயந்து கொண்டிருக்கேன், நான் பயந்து போயிருக்கேன், இவனை பற்றி நான் என்னத்தை அறிவேன், எனக்கு எதுவும் தெரியாது, இவன் யாரோ இங்கே வந்திருக்கவனை இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடியவல்ல, ராட்சசனாகவே நான் கருதுறேன் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராட்சசிகள்கிட்ட. வைதேகியா வச்சனம் ஸ்ருத்வா ராட்சஸ்யோ வித்ருதா ஸ்திதா காசித் கதா காசித் ராவணாய நிவேதித்தும். சீதா பிராட்டியார் சொன்ன அந்த சொற்களை எல்லாம் கேட்டுட்டு ராட்சசிகள் நாலா பக்கங்களிலும் ஓடினாலாம். சில பேர் என்ன பண்ணாலாம், ஸ்தம்பித்து அப்படியே நின்றுட்டாலாம் அனுமாரை பார்த்துட்டு. சில பேர் என்ன பண்ணாலாம், ராவணன் கிட்டக்க போய் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக விறுவிறுன்னு அவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்காக சென்றாலாம் ராட்சசிகள்லாம். ராவணஸ்ய ஸ்ரீவேது ராட்சசியோ விக்ருதானனாக உரூபம் வானரம் பீமம் ஆக்கியாத்தும் உபசக்கரமுகு. விகாரமுடைய ராட்சசிகள்லாம் என்ன பண்ணாலாம், ராவணன் கிட்டக்க போய் பயங்கரமான உருவம் படைத்த இந்த வானரத்தை பற்றி அவன் கிட்டக்க போய் சொல்ல ஆரம்பித்தாலாம். அசோக வணிகா மத்தியே ராஜன் பீம பபுக்கவி சீதையா கிருத சம்வாத திஷ்டத்ய மிதவிக்கிரமஹா. இப்போ ராட்சசிகள் சொல்கிற, மன்னா பேர் உடலும் எல்லை இல்லாத பிரமாதமான ஆற்றலும் கொண்ட ஒரு குரங்கானது சீதையுடன் பேசிவிட்டு அசோகவனத்தில் நின்று கொண்டிருக்கு அப்படின்னாலாம் ராட்சசிகள்லாம் ராவணன் கிட்டக. நசதம் ஜானகி சீதா ஹரிம் ஹரிணலோச்சனா அஸ்மாபீர் பகுதா பிருஷ்டா நிவேதயது விச்சதி. வான்விழியாக இருக்கக்கூடிய ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய குமாரத்தி ஜானகி, அவகிட்டக்க நாங்கள் பல வழிகளில் கேட்டுட்டோம், அந்த வானரத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த வானரை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட அவள் மறுக்கிறா அப்படின்னு ராட்சசிகள் ராவணங்கிட்ட சொன்னாலாம். வாசவசிய பவே தூதோ தூதோ வைஸ்ரவணஸ்யவா பிரேஷிதோ வாபி ராமேன சீதான்வேஷண காங்கையாக. இப்போ ராட்சசிகள்லாம் சொல்கிற ராமணங்கிட்டக, இந்த வந்திருக்கக்கூடிய அந்த குரங்கானது இந்திரனுடைய தூதனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குபேரனுடைய தூதனாகவும் இருக்கலாம். ஏன்னா சீதையை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கத்தோட ஸ்ரீராமபிரானாலையும் அனுப்பப்பட்டவனாக கூட இவன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம் ராட்சசிகள்லாம் ராவணங்கிட்டக. தேன துவத் புதரூபேனா எத்த தவ மனோகரம் நானாம் மிருக கணாகீர்ணம் பிரமிருஷ்டம் பிரமதாவனம். இப்போ ராட்சசிக சொல்கிறா ராவணங்கிட்டக, உங்களுடைய மனத்திற்கு ரொம்பவும் உகந்ததுமான
பல வகையான விலங்கு கூட்டங்கள் நிறைந்ததுமான அந்த புறத்தில் இருக்கு பார்த்தால அந்த தோட்டம், அந்த அற்புத தோற்றம் கொண்ட அந்த தோட்டத்தை அந்த குரங்கு இருக்க அந்த குரங்கானது சின்ன பின்னமாக ஆக்கிடுத்து அப்படின்னு ராட்சசிகள் ராவணங்கிட்ட சொன்னாலாம். நான் தத்திர கச்சி துத்தேசோ எஸ்தேன விநாசிதா எத்திர சா ஜானகி சீதா சதேன விநாசிதா. அந்த குரங்கால துவம்சம் செய்யப்படாத இடமே ஒரு இடம் கூட இல்லை அந்த இடத்துல. ஆனால் ஜனககுமாரியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் இருக்கும் பகுதி மட்டும் அவனால் அழிக்கப்படலை அப்படின்னு ராவணங்கிட்ட சொன்னாலாம் ராட்சசிகள்லாம். ஜானகி ரக்ஷணார்த்தம் வா சிரமாத்வா நோபலக்ஷயத்தை அதவாக சிரமஸ்தஸ்ய சைவ தேனாபி ரட்சிதாக. இப்போ ராட்சசிகள் சொல்கிற ராவணங்கிட்ட அப்படி அழிக்காமல் சீதா பிராட்டியை இருக்கும் இடத்தை மட்டும் விட்டு வைப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு வகையில் சீதையை காப்பாற்றுவதற்காகவா, அல்லது இந்த மரத்தெல்லாம் எல்லாத்தையும் முறிச்சு போட்டுட்டோம் அதில் களைத்து போய்விட்டதுனாலையா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அந்த குரங்குக்கென என்ன கலப்பா ஏற்படும்? அது அந்த சீதை தான் அவனால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறாள். ஏன்னா சீதைக்கு ஆபத்தானது ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அந்த குரங்கானது அவள் இருந்த இடத்தின் பக்கமே போகலை, துவம்சம் பண்ணலை ராவணனே அப்படின்னாலாம் ராட்சசிகள். சாரு பல்லவ புஷ்பாட்யம் எம் சீதா ஸ்வயமாஸ்திதா பிரவருத்த சிம்ச பாவிருக்ஷ சச தேனாபி ரட்சிதா. கவிமிக குளிர்களும் மலர்களும் நிறைந்த அந்த பழமையான சிம்சபா மரம் இருக்கே ராவணா, அதன் அடியில் சீதை உட்கார்ந்திருக்கிறாள். அதுவும் அந்த குரங்கினால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மரத்தை மட்டும் ஆஞ்சநேயராகப்பட்டவர் அழிக்கவே இல்லையா? தஸ்யோக்ர உருபஸ் யோக்ரம் துவம் தண்டமாஞ்சாது மர்கசி சீதா சம்பாஷிதா ஏன தத்துவனம் ச விநாசிதம். பயங்கரமான தோற்றமுடைய அந்த வானரத்திற்கு கொடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் உத்தரவிட வேண்டும் மன்னா. அந்த குரங்கானது சீதையோடு பேசியிருக்கிறான், காட்டைக்கும் அழித்திருக்கிறான். இவ்வளவு அக்கிரமலை செய்திருப்பவனுக்கு கடுமையான தண்டனையானது நீங்கள் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ராட்சசிகள் ராவணங்கிட்ட கேட்டாலாம். மன பரிகிரகீதாம் தாம் தவ ரக்ஷோ கணேஸ்வரா க சீதாம் அபிபாஷத்த யோன சியாத் கெட்ட ஜீவிதா. இப்போ ராட்சசிகள் சொல்ற அரக்கர்களெல்லாம் நாயகராக இருக்கக்கூடியவரே, தாங்கள் உங்களுடைய மனதினால விரும்பிய சீதையுடன் உயிரை கூட விட்டுவிட புனிந்தவன் அல்லாத வேறு யாவன்தான் அவளுடன் உரையாட முடியாது இல்லையா? ஆனால் சீதையோட தனிமையில் பேசிய இந்த வானரன் இன்னமும் உயிரோடு இருக்கலாமா அப்படின்னு கேட்டாலாம் ராட்சசிகள்லாம் ராவணன் கிட்டக்க. ராட்சசீனாம் வசஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரா உதாகினிரிவ சஜ்வால கோப சம்பர்த்தி தேக்ஷணா. அப்போ அந்த அரக்கிகளோட சொற்களையெல்லாம் கேட்ட உடனேங்க அரக்கர்களுக்கெல்லாம் தலைவரான ராவணன் ரொம்பவும் கோபப்பட்டானான். அவன் கோபப்பட்ட உடனே அவனுடைய கண்களானது சூழலை
எப்படி இருந்ததா பார்க்கறதுக்கு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் நெய் வார்த்தது போல அவனுடைய கண்களானது இருந்துதான். ராவனுடைய கண்கள் தஸ்ய கிருத்தஸ்ய நேத்ராபியாம் பிரபதன்னஸ் ரபீந்தவஹ தீப்தாபியாமிவ தீபாபியாம் சார்ஷிஷ ஸ்நேகபிந்தவஹ. அது எப்படி இருந்தால் அவன் கண்கள் அப்போ ராவனுடைய கண்கள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய 2 விளக்குகளிலிருந்து எண்ணெய் இருக்கும், விளக்கில் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் துளிகள் சுடராய் விழுவதைப் போல. அப்போ என்னாச்சு, அவனுக்கு சினத்தில் கொதித்து கொண்டிருந்த அவனுடைய 2 கண்களிலிருந்தும் நீர் துளிகளானது கீழே விழுந்துதான் பூமியில். ஆத்மன சத்ருசான் சூரான் கிங்கரான் நாம ராட்சசான் ஜாதி தேச மகா தேஜா நிகிரகார்த்தம் ஹனுமதா. அப்போ உடனே இந்த ராவணன் என்ன பண்ணானா, தனக்கு நிகராக இருக்கக்கூடிய கிங்கரர்கள் மகாசூரர்கள் அவரா அப்படின்னு பெயருடன் இருக்கக்கூடிய ராட்சசர்களை இந்த வானரமாக இருக்கக்கூடிய ஹனுமானை அடக்குவதற்காக பராக்கிரமசாலியான ராவணன் ஆணையிட்டு அனுப்பி வைச்சானாம். தேஷாம் அசீதி சாகசரம் கிங்கராணாம் தரஸ்வினாம் நிர்யுர்பவ நாத் தஸ்மாத் கூடமுத்கர பாணையா. கிங்கரர்கள் அப்படின்னு பெயர் உள்ள இந்த ராட்சசர்கள் அவர்களில் எல்லாருமே மிகவும் ஆற்றலுடைய 80,000 பேர் என்ன பண்ணாலாம், அவ கையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் உலக்கைகள் எல்லாத்தையும் கையில் தாங்கி கொண்டு ராவணனுடைய அரச மாளிகையிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஹனுமாரை பிடிப்பதற்காக சென்றார்களாம். மகோதரா மகாதம்ஷ்ரா கோரரூபா மகாபலாக யுத்தாபீம் அனச சர்வே ஹனுமத் கிரகணோன்முகாக. இந்த ராட்சசர்கள் இருக்காளே அவ எல்லாருக்கும் வயிறானது ரொம்ப பெரிய வயிறு படைத்தவர்களாக இருந்தாலாம். பற்கள்லாம் பார்த்தேன்னா அவ்வளோ கூர்ப்பா பெரிய பெரிய பற்கள், பயங்கரமான தோற்றமுடையவர்களாக இருந்தாலாம். எல்லாரும் பெரும் பலசாலிகள். எல்லோருமே போர்னு ஒன்று வந்துட்டோம்னா அந்த போரில் வெற்றி பெறாமல் வரவே மாட்டாளாம். அவ எல்லாருமே ஸ்ரீ ஹனுமாரை பிடிப்பதிலேயே கருத்து உடையவர்களாக இருந்தாலாம். தேகபீம் தம் சமாசாத்திய தோரணஸ்தம் அவஸ்திதம் அபீபேதூர் மகாவேகா பதங்கா இவபாவகம். அப்போ இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணாலும் அசோகவனத்தினுடைய நுழைவாயிலில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த குரங்கை, அதாவது ஸ்ரீ ஹனுமாரை நெருங்கி வெகு வேகமாக நெருப்பில் விழக்கூடிய விட்டீர் பூச்சிகளைப் போல பாய்ந்து விழுந்தாலாம் ஸ்ரீ ஹனுமார் மேல. தே கதாபீர் விசித்ராபி பரிகை காஞ்சனாங்கதைஹி அஜக்னூர் வானர சேதம் சரைஷாதித்ய சன்னிபைஹி. அப்போ இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணாலும் அவள் கையில் பல வகையான கதைகளாலும் தங்கப்பிடி உடைய இருக்கக்கூடிய இரும்பு தடிகளாலும் சூரியனை போல பிரமாதமாக பிரகாசிக்கக்கூடிய பானங்களாலும் ஒரே நேரத்தில் வானரோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாரை தாக்கினாலாம். உத்கரை
பட்டசை சூலை பிரசதோம் அரசக்திபிகி பரிவாரிய ஹனுமந்தம் சகசா தஸ்துரக்ரதா. அப்போ இந்த ராட்சசர்களாக என்ன பண்ணாலும் உலக்கைகளாலும் வாள்களாலும் சூலங்களாலும் பிராசங்களாலும் எரிய வல்ல எல்லாத்தையும் அவர் மேலே எரிந்து வேல்களினாலும் ஸ்ரீ ஹனுமாரை வந்து கட்டுப்படுத்தி நேர சட்டென்று என்ன பண்ணாலும் எல்லா ராட்சசர்களும் ஸ்ரீ ஹனுமாருக்கு முன்னால் போய் நின்றுந்தாலாம். ஹனுமானபி தேஜஸ்வி ஸ்ரீமான் பர்வத சந்நிபா சிதா வா வித்யாலங்கூலம் நனாதச மகாஸ்வனம். மகா தேஜஸ்வியாகவும் எடுத்த காரியத்தில் வெற்றியையே கொடுக்கக்கூடியவரும் வெற்றியையே பெறுபவரும் வெற்றி செல்வியை உடையவருமான மலை போன்றவருமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் என்ன பண்ணாராம், உடனே தன்னோட வாளை வந்து பூமியில் அடுத்து பெருங்குரலை எழுப்பினாராம். ஏ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னுட்டு வாளை அடித்து பெரிய குரல் கொடுத்தாராம். சாபூத்வா சுமா ஹா காயோ ஹனுமான் மாருதாத்மஜா திருஷ்டமாஸ்போ தயாமாச லங்காம் சுத்தேன பூரையனு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வாயுவினுடைய மைந்தராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் மிகப்பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு இலங்கை நகரமே பேர் ஒலியால் நிரம்பும்படியாக கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அச்சமே இல்லாமல் சிங்கநாதம் செய்தாராம் ஹனுமாராகப்பட்டவர். தஸ்யாஸ் போடித சப்தேனா மகதா சானுநாதினா பேதோரிஹங்கா ககனாத் உஸ்ஸை சேதம் அகோஷயத்து. அப்போ அனுமாராகப்பட்டவர் போட்ட அந்த பெரிய சப்தமானது மிகவும் பிரமாதமான எதிர்வொலியை எழுப்பியதுனால ஆகாயத்தில் போய் பறந்து கொண்டிருந்த பறவைகள்லாம் தன்னுடைய நிலை குனிந்து கீழே விழுந்ததாம். அப்போ ஹனுமார் வந்து உரத்த குரல்ல முழங்கினாராம். என்ன முழங்கினார் அப்படின்னா, சத்தம் போட்டு முழங்கினார். என்ன முழங்கினார்னா, ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபலः ராஜாஜேதி சுக்ரீவோ ராவணோ அபிபாலிதா. இப்போ உரத்த குரல்ல வந்து சொல்றார் ஹனுமார், அதி பலசாலியான ஸ்ரீ ராமபிரானுக்கு வெற்றி, மகாபலசாலியான லக்ஷ்மணனுக்கு வெற்றி, ஸ்ரீ ரகுநந்தனால் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் சுக்ரீவன் மன்னனுக்கும் வெற்றி அப்படின்னு உரத்த குரல்ல சொன்னாராம் அனுமாராகப்பட்டவர். தாசோகம் கோசலேந்திரஸ்யா ராமஸ்யா கிளிஷ்ட கர்மணா ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜா. சரி, ஹனுமார்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம். அவரை நம்மெல்லாம் பிடிச்சுட்டோன்னா அவர்கிட்ட இருக்க பழக்கம் என்னன்னா, நல்லதையே செய்யக்கூடியவர் ஹனுமார். கோசல நாட்டு மன்னரான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நான், அனுமாராகப்பட்ட நான், மாருதியின் மைந்தனாகப்பட்ட நான், அதாவது அவர் மாருதியும் சொல்லுவார். ஹனுமான் என்று பெயர் எனக்கு. அவருக்கு மாருதியும் பேர், அனுமாரன் பேர், ஹனுமானும் பேர், ஆஞ்சநேயர்னு பேர். எதிரிகளுடைய படைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் நான் அப்படின்னு உரத்த குரல்ல சத்தம் போட்டு சொன்னாராம் ஹனுமாராகப்பட்டவர்.
न रावण सहस्रं मे युद्धे प्रतिफलं भवेत् शिलाभिस्तु प्रहरत पादपैश्य सहस्रशः अर्जयित्वा पुरीं लङ्काम् अभिवाद्य स मैथिलीं संवृद्धार्धो गमिष्यामि விஷதாம் சர்வரக்ஷசாம். இப்போ இன்னும் உரத்த குரலில் சொல்கிறார் ஆழ்வாராகப்பட்டவர் ஆஞ்சநேயர். என்ன சொல்கிறாருன்னா, 1000 ராவணர்களாக இருந்தாலும் யுத்தத்தில் என்னுடைய பலத்திற்கு ஈடு கொடுக்கவே முடியாது. அவர்கள் மீது நாம் பாறைகளை எரிந்தோம், 1000 கணக்கில் மரங்களை எல்லாம் வீசி என்ன பண்ணாராம் அனுமாராகப்பட்டவர், லங்காபுரியையே கடிகலக செய்து சீதா பிராட்டியாரை வணங்கி எல்லா ராட்சசர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே வந்த காரியமானது கைகூடியவனாக நான் செல்லப் போகிறேன் அப்படின்னு உரத்த உரல்ல சொன்னாராம் அனுமாராகப்பட்டவர். தஸ்ய சன்னாத சப்தேனா தேவ அபவன் பயசங்கிதாக தத்ருசுஷ்ய அனுமந்தம் சந்தியாமேகம் யுவோன்னதம். அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஆஞ்சநேயர் கொடுத்த அந்த பெரிய சப்தத்தினால வந்திருக்கக்கூடிய அந்த கிங்கரர்கள் எல்லாரும் ரொம்பவும் அச்சமடைந்தாலாம். அச்சமடைந்து எப்படி இருந்தாலாம் அந்த கிங்கரர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு மாலைக்கால மேகத்தை போல உன்னதமாக ஆகாயத்தினுடைய அளாவில் நிற்கக்கூடிய ஹனுமாரை விஸ்வரூப ஹனுமாரை பார்த்தாலாம். பூமியிலேருந்து ஆகாயம் வரைக்கும் வளர்ந்திருந்தாராம் ஹனுமாராகப்பட்டவர். சுவாமி சந்தே சனி சங்காஸ் ததஸ்தே ராட்சசா கபி சித்ரே பிரகணைர் பீமைர் அபிபேது சகஸ்ரசகா. அரசனாகப்பட்ட ராவணன் அவனுடைய ஆணையை நிறைவேற்ற வேணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு துணிச்சலோட உறுதி கொண்ட அந்த அரக்கர்கள் பலவிதமான பயங்கர ஆயுதங்களோட 1000 கணக்கில் ஸ்ரீ ஹனுமார் மேலே எரிந்தாளாம். சதை பரிவிருத்த சூரை சர்வதச மகாபலகா ஆசதாயாசம் பீமம் படிகம் தோரணாஸ்ரிதம். எல்லா பக்கங்களிலுமே மகா சூரர்களாக இந்த கிங்கரர்கள் அரக்கர்கள் எல்லாம் சூழப்பட்ட மகா பலசாலியான ஹனுமார் வாசல் படியில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு இரும்பு உலக்கையை கையில் தன் கையில் எடுத்து கொண்டாராம் அனுமாராகப்பட்டவர். சதம் பரிகமாதாய ஜகானச நிசாசரான ச பன்னகம் இவாதாய ஸ்புரந்தம் வினதாசுதா விஷசாராம்பரே வீர பரிகிருஹ்ய ச மாருதி சாகத்வா ராட்சசான் வீரான் கிங்கரான் மாருதாத்மஜா யுத்தகாங்ஷி புனர்வீரஸ் தோரணம் சமுபாஸ்ரிதா தஸ்மாத் பயான் முக்தா கதி சித்தத்திர ராட்சசாக நிகதான் கிங்கரான் சர்வான் ராவணாய நிவேதயன்னு. அப்போ அனுமார் என்ன பண்ணாராம், அந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு அரக்கர்களை எல்லாரையும் கொன்றாராம். எப்படி இருந்தாராம் அப்போ பார்க்கறதுக்கு அனுமாராகப்பட்டவர், கருடன் ஒளி வீசக்கூடிய சர்பத்தை எப்படி கவ்விக்கொண்டு போகுமோ அதுபோல வீரராக இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் கையில் உலக்கையோட ஆகாயத்தில் சஞ்சரித்தாராம். மாருதி மைந்தர் கிங்கரர்களான வீர ராட்சசர்களை எல்லாம் கொன்றுட்டு மேலும் யுத்தத்தை எதிர்பார்த்து
அந்த வாசற்படி அருகே வந்து நின்றாராம். அங்கே இருந்த ராட்சசர்கள்லாம் உழிப்பேத்திருந்த சில பேர் என்ன பண்ணாலாம், ஒரே ஓட்டமாக ஓடி சென்று எல்லா கிங்கரர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னுட்டு அரக்கனாகப்பட்ட ராவணன் கிட்ட போய் தெரிவித்தாலாம். ச ராட்சசானாம் நிகதம் மகத்பலம் நிசம்ய ராஜா பரிவிருத்த லோச்சனா சமாதிதேசாம் பிரதிமம் பராக்கிரமே பிரகஸ்தபுத்திரம் சமரே சுதுர்ஜயம். ரொம்பவும் பிரமாதமாக பலமிகுந்த அரக்கர் படையானது கிங்கரர் படை அழிக்கப்பட்டுருத்து அப்படின்ற அந்த ஒரு செய்தியை கேட்டதுமே அரக்கர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய ராவணன் கோபத்தினால தன்னுடைய இரு கண்களையும் உருட்டினானாம். பராக்கிரமத்தில் வந்து ஈடு இணை இல்லாதவனும் யுத்தத்தில் வந்து வெல்வதற்கு அரியவனுமான பிரகஸ்தகுமாரனான ஜம்புலுமாலியை அசோகவனத்திற்கு அனுப்பி வைத்தானாம் ராவணன். அதாவது இந்த ஜம்புமாலிங்கிறவன் வந்து அவனும் ஒரு அரக்கன்தான். ஹனுமாரை கட்டுப்படுத்துவதற்காக அவரை வந்து அனுப்பி வைத்தானாம் ராவணன். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே द्विचत्वारिंश सर्गः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 42வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.